இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோழியோட விங்ஸ் மட்டும் இதே மாதிரி ஸ்கின்னோட அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி அதை வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு முட்டை இதை சேர்த்துக்கங்க. முட்டை சேர்க்கல அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இந்த 2 மாவுமே நீங்கள் சமமாக போடும்போது தான் இந்த சிக்கன் உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக வரும். இதை தனியாகவே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது சைனீஸ் ஸ்டைலில் நம்ம செய்யும்போது இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இதில் சோயா சாஸும் நம்ம ஊற்றிக்கின்னு, அப்போ தான் இது பொரிக்கும் போதே நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக வாசமாக நமக்கு இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிரட்டிட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா இந்த கோழி முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொரிக்கணுன்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு கம்மியான அளவே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். மாவை அதிகமாக நமக்கு அப்படியே கொலன்னு இருக்கிறது மாதிரி நம்ம எடுத்து போட்டு பொரித்தோம்னாக்கா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். அதே மாதிரி நம்ம பொரிக்கும் போது நல்லா இந்த கோழியோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம பொரிக்க வேணாம். இப்படி தான் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் அரை வேக்காடு இருக்கிறது மாதிரி பொரிச்சிக்கின்னு, இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு பொரிச்சாச்சு. பொரிச்சிட்டு இதுக்கு பிறகு உடனே நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா இதை 2 தடவை நம்ம பொரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரை வேக்காட்டில் பொரித்து எடுத்துருன்னு, அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுண்டு எப்படி ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றோமோ ஹனி சிக்கன் அதே டேஸ்ட்டில் நமக்கு வரும். மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 2வது தடவையும் இந்த கோழியை எடுத்து போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதுவே நம்ம ஹோட்டலில் இந்த சிக்கன் வாங்குறதுக்கு ஹனி சிக்கன் ஒரு பிளேட் நமக்கு 500 ரூபா வரைக்கும் நமக்கு கொடுப்பாங்க. 1/2 கிலோ வச்சு நம்ம 500 ரூபாய்க்கு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் 200 ரூபா கூட வராது. ரொம்ப சூப்பராக சுத்தமாக சிம்பிளாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் 2வது தடவை இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக நமக்கு திருப்பி விட்டு அப்படியே மொறுன்னு பொரித்து எடுத்துக்குவோம். இந்த கோழிக்கு இந்த பொரிக்கிறது தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம மொறுன்னு பொரித்து எடுத்து வச்சுக்குவோம். இதில் லெக் பீஸ் மட்டும் இருந்ததை தனியாக இதே மாதிரி நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பீஸ்லாம் எப்படி நமக்கு மொறுன்னு அப்படியே கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த லெக் பீஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தடவை அரை வேக்காடாக பொரித்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் டைமு நம்ம இதே மாதிரி இந்த எண்ணெய் சட்டியிலேயே நல்லா உங்களுக்கு சூடு பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு இது கூடவே டொமேட்டோ சாஸோ இல்லை மயோனீஸோ சேர்த்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. KFC ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன். இப்போ நல்லா 2வது தடவையும் இதை மொறுன்னு அப்படியே பொரித்து எடுத்தாச்சு. இது கூட ஒரு டொமேட்டோ சாஸை வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க அடுத்தது இந்த எண்ணெயவே கொஞ்சமாக நம்ம இன்னொரு பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பூண்டை தனித்தனியாக பூண்டு பல்லை எடுத்து கத்தியால் அப்படியே உள்ளங்கையில் வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். இதை எண்ணெயில் வறுத்த பிறகு இது கூட சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன், அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் இதில் தேன் சேர்த்துருக்குறேன். இது ஹனி சிக்கன் அப்படிங்கிறதுனால தேன் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட உங்களுக்கு காரத்துக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே நமக்கு நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதையே நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனை பொரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட எப்போ உட்காடுறோமோ அப்போ இந்த சாஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக இதை போட்டு கிளறி எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா ஆஹா அந்த அளவுக்கு தான் இருக்கும். நான் ஒவ்வொரு ரெசிப்பியும் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத நான் வரிசையாக காட்டிக்கிட்டு வரேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் செஞ்சது எல்லாமே பாக்ஸில் வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் தொட்டு என்னோடய ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே வெள்ளை எள்ளை தூவி சாப்பிட்டிங்கனாக்கா அசல் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?